ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விரிசாஸ் கிச்சன். இன்றைக்கு நான் பீஸா செய்ய போகிறேன். பீட்சா செய்கிறதுக்கு அடுப்பில் செய்ய போகிறேன். அதுக்காகத்தான் நான் அடுப்பு மூட்ட போகிறேன். கன பேர் கேட்டிருந்தாங்க, அவன் இல்லாட்டி நாங்கள் என்ன இதுகளை வேக் பண்ணுற உணவுகளை செய்கிறேன்ட்டு. அதுக்கான ஈஸியான முறை தான் இது. மண் இருக்கு உங்கள்கிட்ட, மண் இல்லாட்டிக்கு உப்பு. எந்த அடுப்பில் விறகு அடுப்பில் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டிக்கு கேஸ் குக்கரோ என்னத்துல ஏண்டான நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மண்ணை போடுங்க அல்லது உப்பை போட்டு சூட வச்சு போட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1.5 தேக்கரண்டி ட்ரை ஈஸ்ட் கடையில் வேண்டி இருக்கிறேன், உலர்ந்த ஈஸ்ட். அதை போட்டுட்டு அதுக்கு 2 தேக்கரண்டி சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். 1.5 தேக்கரண்டி ஈஸ்ட், அதுக்கு 2 தேக்கரண்டி சுகர் சேர்த்துட்டு ஒரு சூட்டு நீர், நாங்க கை வைக்கக்கூடிய அளவுக்கு இளம் சூடா இருக்கணும் பாருங்க. அந்த இளம் சூட்டு நீர் கொஞ்சம் விட்டு அப்படியே கரைச்சி விடுவோம். நல்ல சுடு தண்ணி விட்டீங்களா இருந்தா ஈஸ்ட் போம்பண்ணாது, அதற்குள்ள இறந்திரும். பச்சை தண்ணி கூழ் தண்ணி விட்டீங்களா இருந்தா மெதுவாத்தான் ஈஸ்ட் வளரும். அப்ப ஈஸ்ட் வளர்றதுக்குரிய வெப்பநிலை வேணும். அப்ப அதுக்காகத்தான் நான் இளஞ்சூட்டு நீர் கொடுத்தேன். இப்ப 300 கிராம் 2 1.25 சுண்ட அளவுக்கு பச்சை கோதுமை எடுத்து அதுக்கு அளவான உப்பை போட்டுக்கொள்ளுவோம். 2 சுண்டு எடுத்திருக்கிறேன். 2 சுண்டு பச்சை கோதுமைமா அரிச்சு வடிவெடுத்தினேன். அதுக்கு அளவான உப்பு சேர்த்துட்டு இன்றைக்கு நான் ஆலிவ் ஆயில் பயன்படுத்த போறேன். பீஸாக்கு ஆலிவ் ஆயில் சுவையா இருக்கும். ஆலிவ் ஆயில் தான் கட்டாயம் பயன்படுத்த வேணும் என்ற தேவையில்லை. நீங்க ஆலிவ் ஆயில் இல்லாட்டி எண்ணெய் பயன்படுத்தி கொள்ளுங்க. 2 தேக்கரண்டி ஆலிவ் ஆயில் சேர்க்க போறேன். இதுக்கு சுவை அதிகரிக்கிறதுக்காகத்தான் நாங்க இது செய்யறோம். ஆலிவ் ஆயில விட்டு முடிய பாருங்க இவ்வளவு நுரைச்சு கொண்டு பொங்கி வந்திருக்கு. அந்த ஈஸ்டை நான் சேர்க்க போறேன். ஈஸ்ட் மாவை பொங்க செய்யறதுக்கு மென்மையடை செய்யறதுக்கு தான் இதை சேர்க்கிறேன். அந்த ஈஸ்டை சேர்த்து நான் மாவை குழைக்க போறேன். இந்தளவு தண்ணி மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு குழைச்சு கொள்ளுங்க. அப்படியே நல்லா குழைச்செடுக்கணும். பனிஸ் அதுகளுக்கு நாங்கள் குழைக்கிற மாதிரி நல்லா குழைக்கணும். நல்ல இறுக்கமா குழைக்கிறதில்ல, கொஞ்சம் மென்மை தன்மையாக குழைக்கணும். நல்லா குழைச்சிடுங்க. அதாலதான் நான் பெரிய பாத்திரத்துக்கு மாத்திட்டு அப்படியே போட்டு அடிச்சு குழைக்க போறேன். குழைச்சி போட்டு எங்கட வெப்பநிலைக்கு, ஸ்ரீலங்கா வெப்பநிலைக்கு 1/2 மணி நேரம் வைக்கவே அப்படியே ஈஸ்ட் பொங்கி கொண்டு மேலே வந்துடும். ஆனா குளிர் நாட்டில் இருக்கிறாக்கள் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வச்சு பாருங்க. நாங்க வைக்கிற அளவு உங்களுக்கு தெரியும். அதை விட அதே டபுள் மடங்கு ஆகும் மட்டும் நீங்க வச்சிருக்கணும். நான் 1/2 மணி நேரம் வச்சிருக்கவே எங்களுக்கு பொங்கிடும். ஏனெண்டா இப்பயே 40 பாகை கிட்ட இருக்குது வெளி வெப்பம். வேத்துக்குள்ளதான் 2 வேலை செய்கிறது. அப்ப அந்த டைம்ல இந்த பாத்திரத்துக்குள்ள மேலால ஒலிவ் ஆயில் பூசி வச்சிருக்கிறேன். ஏனெண்டா இது பொங்கி வரைக்கு அப்பிக்கொள்ளும்ன்றதால ஒலிவ் ஆயில் பூசிட்டு மேலுக்கு ஒரு பொலித்தீன் கவர் போட்டுட்டு மேலாலையும் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் பூசிக்கொள்ளுங்க. சாடையா பூசிட்டு மேலுக்கு ஒரு பொலித்தீன் கவர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இல்லை, நான் ஒரு 1/2 மணி நேரம் விட்டு வச்சேன். நீங்க கூட நாட்டு நிலைமையை பொறுத்து இந்தியா இலங்கை எல்லாம் இப்ப சரியான வெப்பம். அப்ப நாங்க இவ்வளவு 1/2 மணி நேரம் வைக்கவே எங்களுக்கு வந்துடும். வேற நாடுகள்ல இருக்கிறாக்கள் கொஞ்சம் கூடுதலான நேரம் விடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து அது பொங்கி வரும். இந்த வைக்கிறது அப்படியே இந்த மேல் பொலித்தீன் கவர்ல முட்டக்கூடிய அளவுக்கு பொங்கி வரும். டபுள் மடங்கா பொங்கும். அப்படி வரும் மட்டும் நீங்க விட்டு வைங்க. அதுக்கு பிறகு எடுத்து நாங்க பீஸா செய்ய துவங்கலாம். பீஸா செய்ய துவங்கிக்கு அங்க அடுப்பை மூட்டி மண்ணை சுட வச்சுட்டு வந்தேன். எல்லாம் நான் சுட வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்க இவ்வளவு பொங்கி வந்திருக்கு. அப்படியே அமர்த்த உள்ளுக்குள்ள போய்கொண்டிருக்குது. அப்படியே எடுத்து குழைப்பேன். குழைச்சிட்டு நான் அரைவாசியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைவாசியைத்தான் இன்றைக்கு ஒரு பீஸா செய்ய போறேன். கிட்டத்தட்ட ஒரு சுண்டுமா போதும் ஒரு மீடியம் சைஸ் பீஸா செய்யறதுக்கு. நல்லா வேலை முதல் குழைச்ச மாதிரித்தானே ஒரு அளவுக்கு குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க.
வச்சு எடுத்து அரைவாசியை வச்சுட்டு கணக்கையாக இருக்குது. இது ஒரு பெரிய ரே இருந்தால் லார்ஜ் சைஸ் ரே இருக்குமா இருந்தால் அதுக்குள்ளே செய்யலாம். நான் மீடியத்தில் செய்ய போகிறதால எனக்கு அரைவாசி போதும். இந்த அரைவாசியை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன் வேறு ஒரு டிஷ்ஷாக. இப்போ நான் இது ரொட்டி பதத்துக்கு நான் தட்டி எடுக்க போகிறேன். எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே அளவு பருமனாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரொட்டியாக தட்டி எடுக்க போகிறேன். பாருங்க, எடுத்துட்டேன். இதை நான் ஒரு ரே ஒன்றில் போடுறேன். போட்டுட்டு அந்த கரை பகுதியை கொஞ்சம் மேலே வரக்கூடிய மாதிரி செய்து விடுங்க. அப்படி இரண்டி விட்டா கொஞ்சம் அவர் மேலே வருவார். அப்பதான் அந்த நடுவுக்குள்ள அந்த ஃபில்லிங் இதுகள் இருக்க மேல் பக்கத்தால ரொட்டி வந்து வடிவா இருக்கும். செய்துட்டு பீஸா சோஸ் எடுத்து நான் அதுக்கு முதல் முள்ளுக்கரண்டி எடுத்து இப்படி துளைகள் விட்டு விடுங்க. ஏனெண்டா இப்படி துளைகள் நீங்க செய்யாட்டி அது அப்படியே பொங்கி பனிஸ் மாதிரி மேல ஊதி கொண்டு வந்துடும். அதால இப்படி முள்ளுக்கரண்டியால அல்லது முள்ளுக்கரண்டி இல்லாட்டி கத்தியால அப்படி சின்ன சின்ன துளைகள் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை பார்க்குறீங்க எனக்கு தெரியுது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. அப்போ மறந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் வாங்கி கொள்ளுங்க. ஏனே சென்றடையணுமா இருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட விருப்பங்களை கமெண்ட் மூலம் எனக்கு தெரிவித்து கொள்ளுங்க. நான் இதுக்கு சோஸ் பூசி கொள்கிறேன். சோஸ் பூசிட்டு இன்றைக்கு நான் வெஜ் மரக்கறி மட்டும்தான் இதுக்கு போட போகிறேன். என்ன வேற வேற இதுகளை பயன்படுத்தி நான் உங்களுக்கு பீஸா செய்து காட்டுறேன். குட்டூர் வண்டி வச்சிருக்கிறேன் பீஸா செய்யறதுக்கு. நாளைக்கு குட்டூரில் பீஸா செய்து போட்டு விடுறேன். பாருங்க, இதுக்கு கேரட்டை நாங்கள் அடுக்கி கொள்ளுவோம். இறால் போட்டால் எல்லாம் இன்னும் சுவையாக இருக்கும். இது மரக்கறிக்காரருக்காக வெஜ் சாப்பிட்றாக்களுக்கு மட்டுமாகத்தான் நான் இது செய்கிறேன். அல்லது நான்வெஜ் என்றால் நான் எனக்கு நிறைய செய்யலாம். நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்டாக அடுத்தது வெங்காயத்தடை. வெங்காயத்தடலை நீளமாக வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த வெங்காயத்தடையில் அடக்கி கொள்ளுவோம். சுற்றி வர வெங்காயத்தடை அடக்கிட்டு வெங்காயம் வட்டம் வட்டமாக வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த வெங்காயத்தை அடக்குவோம். உங்களுக்கு என்ன மரக்கறி இருக்குதோ இப்படி வைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன வந்து செய்து கொள்ளலாம். இவருக்கு சுவையை கொடுக்கறது சோஸும். மேலே நாங்கள் போட போகிறோம் சீஸ். நிறைய சீஸ் நான் துருவி வச்சிருக்கிறேன். அந்த துருவின சீஸையும் நான் மேலே போட்டு விட போகிறேன். இதுக்கு காளான் இருந்தால் இன்னும் சுவை அதிகரிக்கும். அல்லது நீங்கள் சோயா பீன்ஸும் பயன்படுத்தி இருக்கலாம். சீஸ் நான் பிரெட்களுக்கு வைக்கிற அந்த சீஸ் தான் வேண்டி வச்சிருக்கிறேன். அதை அப்படியே தூவி போடுவேன். மேலால தூவி போட்டு வெளியில கொண்டு போக போறேன். நான் சாடை மேலால கொஞ்சம் சில்லி பேஸ்ட் மிளகு தூவி கொள்ளுங்க. பாருங்க, மண் எல்லாம் சூடாகி கொண்டு வந்திருக்கு. இதுக்கு மேலே வச்சுட்டேன். அதுக்கு மேலே வச்சுட்டு மேலால ஒரு மூடி போட்டு நான் மூடி விட போறேன். நாங்க மேலால நெருப்பு போட கூட இன்னும் இல்லை. மேலுக்கு நாங்க இன்னொரு இந்த ரேக்கு மேல நெருப்பள்ளி போட்டமா இருந்தா மேல் பக்கத்தாலையும் வேகும். நான் ஒரு பாரம் வச்சிருக்கிறேன். அப்ப அந்த சைட்டால எல்லாம் சூடு வெளியேறாமலுக்கு அப்படியே ஒரு 30 நிமிட நேரம் விடுங்க. நான் முதல் முருகை திறந்து பார்த்தேன். நான் இப்ப சரியா 35 நிமிடம் ஆகுது. நான் திறந்து பார்க்க போறேன் என்ன மாதிரி இருக்குன்றா. அந்த மாதிரி இருக்கு, சாப்பிட போல இருக்கு. இப்படி பாருங்க, எல்லா பக்கம் வெந்து இந்த சைட்டாலேயே கிளம்பி வந்திருக்கு வெந்து. நான் இப்ப கொண்டு போய் பீஸ் பண்ண போறேன். சூடும், அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ள போகணும். வாங்க போவோம்.
பார்த்தீங்களா என்னோட பிஸா நாங்கள் அவன் இல்லையென்று போட்டு இதுகளை எல்லாம் செய்யாமல் விடக்கூடாது. கேக் செய்யலாம், பிஸ்கட் செய்யலாம், பீஸா செய்யலாம். நாங்கள் அவனில் செய்கிற எல்லாத்தையுமே மணலை வச்சு வெளியில் வச்சு வடிவாக வெப்பமிடலாம். இன்னும் பெரிய தாச்சி வச்சிங்களா இருந்தால் 1 கிலோ கேக் ரே கூடி அதுக்குள்ளே வைக்கலாம். அப்படி வச்சு போட்டு வடிவாக செய்து சாப்பிடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் கூடி இருக்கு. பாத்தீங்களா என்ன சுவையான அழகான பீஸா தயாராகி இருக்கு. பாத்தீங்களா இப்ப பிள்ளைகளுக்கு வடிவா கொடுக்கலாம். நாங்க கடையில போய் பீஸா பண்றது 1500 ரூபாய் 2000 ரூபாய் வேணும். பாருங்க எத்தனை பேர் இந்த பீஸாக்கு ரெடியா நிக்கணும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வியூவர்ஸ்.